அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்திலே 5, 6, 7 அதிகாரங்கள் மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. வேத புஸ்தகத்திலே மிக முக்கியமான ஒரு வேத பகுதி தான் இந்த மலை பிரசங்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள். இன்றைக்கு அநேக நாடுகளுடைய சட்டங்கள் எல்லாம் இதன் அடிப்படையில் இயற்றப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு நீதியான போதனையை இந்த 3 அதிகாரங்களும் கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே கூறிய முதலாவது ஒரு வார்த்தை தான், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி அமர்ந்து மக்களை நோக்கி பார்த்து, தம்முடைய சீஷர்களையும் பார்த்து அவர் திருவாய் மலர்ந்து பேசிய வார்த்தைகள் தான் இந்த மலை பிரசங்கம். அதில் 5ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய முதலாவது அந்த வசனம், 3வது வசனத்தில் நாம் இப்படியே வாசிக்கிறோம். பாருங்கள், ஆவியில் எளிமை என்பது இயேசு கிறிஸ்துனுடைய பார்வையில் எவ்வளோ மேன்மையானதாக இருக்கிறது பாருங்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் எல்லாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் இராததுனால தான் ஆண்டவர் இயேசு அதை முதல்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அநேக பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் மேட்டுமை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆலயத்தில் இருக்கிற பராமரிக்கிற குருக்கள் மற்ற ஆசாரியர்கள் கூட மேன்மை உள்ளவர்களாக மேன்மையான எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள், மேட்டுமையான எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். பார்க்க அதை அவர் பார்க்கிறார். நடத்துகிறவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள், இன்னும் தேவனை தொழுது கொள்கிறவர்கள் கூட எளிமை இல்லாமல் இருக்கிறதை பார்த்ததுனால்தான் அவர் ஆவியில் எளிமை கொண்டு வருகிறார். ஆவியில் மேட்டுமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, தற்பெருமை இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவியை நாம் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். பாருங்கள், ஸோ அந்த ஆவியிலே எளிமையாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் என்று சொன்னால், நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். பாருங்கள், அதோடு மாத்திரமல்ல, இந்த எளிமை, ஆவியில் எளிமை உள்ள மக்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் சொந்தம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவர்கள் பூமியிலே வாழ முடியும், ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருந்தாலும். இன்றைக்கு நாம் பார்க்கிற மனுஷனுடைய சுபாவம், யாராவது ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா திரும்ப பல வார்த்தைகள் சொல்லலைன்னா முடிய மாட்டாங்க. காரணம் என்ன? அப்படிப்பட்டதான ஒரு சுபாவம், அங்கே எளிமை இல்லை. பெரிய இடங்களையும் பெரிய பதவிகளையும் நாடுகிறவர்களுக்கு தான் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஒன்றும் வேண்டாம். ஆதி ஆகமத்தில் எனக்கு பாருங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி சகலத்தையும் மனுஷனை கொடுத்து மனுஷனை ஆண்டு கொள்ளும்படி சொன்னார். பாருங்கள், அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒரு மரத்தின் கனியை வேண்டும், புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மரத்தின் கனியை புசிக்காதீர்கள், புசிக்கிற நாளிலே சாவீர்கள் என்று சொன்னார். அவ்வளோதான். வஞ்சிக்கிற பிசாசு அவரிடத்தில் வந்து அப்படி சொன்னது உண்டோ என்று கேட்டு அவரிடத்திலிருந்து பதிலை பெற்று, அதை நீங்கள் சாப்பிட்டால் சாகவே சாக மாட்டீர்கள் என்று சொன்ன உடனே பிசாசின் வார்த்தையை போய் நம்புகிறான். பாருங்கள், ஏனென்றால் அவன் சொன்னால் நீங்கள் தேவனை போல் ஆவீர்கள் என்று சொன்னான். பாருங்கள், அங்கே எங்கே இருக்குது எளிமை இருக்கிறது? எல்லாவற்றையும் கொடுத்துட்டார், தன்னுடைய ஸ்தானத்திலே உலகத்தை கையில் கொடுத்துட்டார், நீங்களே ஆண்டுகள் அனுபவித்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த ஸ்தானத்தை கொடுத்த போது கூட அவர்களுக்கு திருப்தி இல்லை. அவர்கள் தேவனை போல் இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். இன்றைக்கு அநேக இடங்களில் எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தால் ஆவியில் எளிமை இல்லாத மக்களை பார்க்கிறோம், சாட்சி இல்லாத வாழ்க்கையை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம், தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், மனுஷன் முன்பாக நம்மை மேட்டிமையாக காட்டிக்கொள்ள வேண்டாம், நம்முடைய தற்பெருமை பிடித்தவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டாம். நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருப்போம், எளிமை உள்ளவர்களாக இருப்போம். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றுவார். பரலோக ராஜ்யம் நமக்கே சொந்தமானதாக மாறும். ஜெபிக்கிற காரியத்தில் கூட பரிசேயனும் ஆயக்காரன் ஜெபிக்க போனபோது தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெப வீட்டில் அவன் உள்ளே போய் என்னென்ன சொன்னான், வெளியிலிருந்து மார்பில் அறிந்து கூட என்ன சொன்னான் பார்த்தீங்களா? தேவன் அவன் ஜெபம் கேட்கப்பட்டதாக சொல்கிறார். பாருங்கள், அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் சொந்தக்காரர்கள். ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பூமியில் எங்களையும் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நாங்கள் ஆண்டவரே நீர் வைக்கும்படி நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். அதில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறது மலை பிரசங்கத்தில் முதலாவது ஒரு போதனை, ஆவியில் எளிமை உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபையினாலே எங்களை ஆவியில் எளிமை உள்ள பிள்ளைகளை நடத்தும், பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாய் மாற்றும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.